தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த சாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இந்த சாதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா இந்த சாதி ஜனங்க கோச்சுப்பாங்கன்ற அச்சம் திரு விஜய் அவர்களுக்கு துளியும் இல்லை என்று நான் கருதுகிறேன். சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் 70 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்டிருக்கின்றன. 8 தலித் அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்று ஒரு கட்சிக்கு கூட தோன்றவில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும். சோ கண்ணை மூடிட்டு யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நான் 8 தலித்துகளை அமைச்சராக்குவேன் என்று விஜய் சொல்லக்கூடியதே சமூக நீதியில் அவர் தீவிரமாக கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியானது பணம், சாதி, மதம், வயது இவற்றை எல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பெற்றிருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ஆட்சியின் மீதான நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியானது பணம், சாதி, மதம், வயது இவற்றை எல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பெற்றிருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த காரணத்தினால் என்ன கேட்டீங்க? இந்த காரணத்தினால் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த சாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இந்த சாதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா இந்த சாதி ஜனங்க கோச்சுப்பாங்கன்ற அச்சம் திரு விஜய் அவர்களுக்கு துளியும் இல்லை என்று நான் கருதுகிறேன். சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் 70 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்டிருக்கின்றன. 8 தலித் அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்று ஒரு கட்சிக்கு கூட தோன்றவில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும். சோ கண்ணை மூடிட்டு யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நான் 8 தலித்துகளை அமைச்சராக்குவேன் என்று விஜய் சொல்லக்கூடியதே சமூக நீதியில் அவர் தீவிரமாக கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது.